Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the holy name of God. மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் காலையிலே கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again in this morning hour to meditate His word. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us even today. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவாராக. The Lord who led us so far will also lead us henceforth. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. Hallelujah. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கொண்டு உம்முடைய திருப்பாதங்களிலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். Our holy and merciful Father, in this morning hour, Lord, we humble ourselves and commit completely at your feet, Father. இன்றைக்கு காலையிலே உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் உட்காரும் பொழுது அநேகர் பலவிதமான நினைவுகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் தாண்டி உம்முடைய சமூகத்திற்கு கூடி வந்திருக்கிறார்கள் அப்பா. Lord, this morning, Lord, as we sit with your word, Lord, many people come along with all the thoughts, all the pains and many kinds of struggles in their mind, Lord. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே எழும்புகிற எல்லா விதமான கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையுமாய் இருக்கிறதப்பா. Lord, your word is the only, Lord, comfort and hope for all the confusion, for all the questions, for all the doubts that arises from our hearts, Lord. இன்றைக்கு நலமானதை எங்களுக்கு போதித்து எங்களோடு நேரடியாய் பேசும் ஆண்டவரே. Lord, may the Lord teach us that is good to us today and speak with us directly, Lord. ஆவியானவர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாரும். May the Lord reveal the secret things, Lord. எங்களுக்கு தேவையான மன்னாவை பரத்திலிருந்து கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may command the manna that is required for us today. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக்கும். Lord, make it a blessing to everyone who listen to this. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த நாளிலேயும் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை தியானிக்கிறதிலே இன்றைக்கு 97வது தியானத்திற்குள் பிரவேசிக்க
கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். Today the Lord has graciously helped us to enter the 97th devotion of 180 devotion from Proverbs. ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். The Lord has been speaking to us each and every day from His word. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Let the Lord speak with us even today. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நாம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 3 verse 33. 3:33. 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but He blesses the habitation of the just. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but He blesses the habitation of the just. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான் நினைக்கிறேன் நாம் எல்லாருமே நம்முடைய வீட்டை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. So I think we all have a care and a burden regarding our house. நம்முடைய வீட்டை குறித்து ஒரு கரிசனை நம்ம எல்லாருக்குமே உண்டு. We all have a concern regarding our house. வீடு என்பது குடும்பம் என்பதை நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். So when we say house, we also add family to that. நாம் ஏதோ ஒரு கட்டிடத்தை நாம் பேசல. We don't speak about any building. வீடு என்பது குடும்பம். So when you say house, it is a family. நாமும் நம்முடைய வீடும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய வாஞ்சை. So all a desire is that ourself and our house should be a blessing one. அதற்காக நாம ரொம்ப வேலை செய்றோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், நாம எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறோம். So that's why we toil, we labor, we do so many things of trouble, struggles. We go through many kinds of struggle and labor and store up things as well. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பாரத்துல ஒரு பாரம் வந்து வீட்டை குறித்த பாரம் தான். So one of the greatest burden of our life is a burden about our house. நம்முடைய குடும்பத்தாரை பற்றி, regarding our family members. அவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும். That we should all to be together and well. நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். That our house should be a blessed one. நான் நினைக்கிறேன் இதுதான் கர்த்தருடைய வாஞ்சையும் கூட. And even the Lord's desire is the same. ஆனால் யாருடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். But in whose house shall the blessings of the Lord rest? He blesses only the house of the just. இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்களை நாம் வேதத்திலிருந்து கொண்டு வரலாம். So we can bring in many kinds of meanings for this word bless. நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில நாட்கள் கர்த்தரை நடத்துகிறபடி ஒரு நீதிமானுடைய வீட்டிலே இருக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி பேசலாம் என்று என் மனதிலே கர்த்தர் ஏவுதலை தந்தார். So if God willing, the Lord has given a kind of provocation in my heart that I would continue to meditate about this blessings on the house of the man of God. நான் இன்றைக்கு பொதுவாக ஜனங்கள் ஆசீர்வாதம் என்றால் என்ன நினைக்கிறார்களோ அதிலிருந்தே ஆரம்பிக்க விரும்புகிறேன். So today I want to start with the topic where people generally consider as a blessing. நான் நினைக்கிறேன் இது தவறு இல்லை, இதுவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு என்பது நிச்சயம். So I think this is not wrong, but this is also a part of blessing of God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to Proverbs chapter 15 and verse 6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, in the house of the righteous is much treasure, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று வாசிக்கிறோம். but in the revenues of the wicked is trouble. நீதிமானுடைய வீட்டிலே இருக்கிற அல்லது வரவேண்டிய ஆசீர்வாதங்கள்ல இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற முதலாவது காரியம் செல்வம் அல்லது வருமானம் என்று எடுத்துக்கொள்ளலாம். So the first blessing that we're going to meditate today among the blessings in the house of the righteous is it is prosperity or the income. நான் நினைக்கிறேன் இந்த செழிப்பு செல்வம் என்பது எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. So when you say this prosperity, it is essential for everyone. யாருமே இதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. No one can say no to it. எல்லாருக்குமே செல்வம் தேவை. Everyone needs this wealth. இந்த செல்வத்தை சம்பாதிக்க தேவனே பலன் தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். We also read that it is God who gives us strength to earn this prosperity. நான் நினைக்கிறேன் இந்த செல்வம் வெல்த் இத கர்த்தரே கொடுக்கிறார். So it is God who gives us wealth.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். We read the blessings of the Lord adds riches to us. ஒரு நீதிமானா இருப்பதனால ஏழையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Just because you are a just and righteous, you need not be a poor. சில பேர் நினைக்கிறாங்க ஏழையா இருப்பது ரொம்ப உன்னதமான ஒரு அனுபவமாகவும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பது செல்வந்தராக இருப்பது என்பது ஏதோ ஒரு சாபமாகவும் அல்லது ஆவிக்குரிய லெவல்ல ரொம்ப குறைவானவர்களாகவும் நினைக்கிறாங்க. Many people consider being poor is an esteemed position or esteemed experience in the life, and being rich is a very poor situation in the spiritual life. அப்படி அல்ல. It is not so. நம்முடைய தேவனே நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். It is God who makes us rich. தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இந்த உலகத்திலே நடந்த வேதத்தின் பரிசுத்தவான்கள் அநேகர் பெரிய செல்வந்தர்களா இருந்திருக்கிறாங்க. Many saints of God in the Bible who lived a righteous life before God were wealthy. உதாரணமாக நீங்கள் யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். For example, consider Job. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின இந்த யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் அந்த கிழக்கத்தி புத்திரரிலே அவன் இருந்தான். So this Job, who was very upright, righteous, who feared God and eschewed evil, he was a wealthy man among the men of this east. நீங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்து கர்த்தரோடு பேசின ஒரு மனிதன். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றவன். அவன் வெள்ளியும் பொன்னுமுள்ள சீமானா இருந்தான் பார்க்கிறோம். When you consider Abraham, who was a friend of God, who was so close to God, who received a testimony from the God that is righteous, he also lived as a man of silver and gold. கேளாத ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். We also read that the Lord gave Solomon all the riches and wealth which he never asked for. தாவீதை பாருங்கள், என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் சாட்சி பெற்றான். ஆனா அவன் பெரிய ஐஸ்வர்யவானாய் தான் அவன் வாழ்ந்து தன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்திருக்கிறான். Consider David, who received a testimony that he is after the Lord's heart, but he lived a life which is a wealthy and rich life in this world. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை பாருங்க, தன்னுடைய கல்லறை இயேசுவுக்காய் கொடுத்தான். அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தான். So when you consider Joseph of Arimathea, he who gave his graveyard to Jesus, he was also a wealthy man in this world. தேவன் செல்வந்தருக்கு விரோதி கிடையாது. The Lord is not against the riches. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு வீட்டில் வருகிற ஆசீர்வாதங்கள ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் செல்வம். So one of the important blessings that comes to the house of the man of God is prosperity or wealth. நாம் இப்பொழுது வாசித்தோம், ஒரு நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் இருக்கும் என்று வாசித்தோம். That's what we read. In the house of the righteous is much treasure. அதிகமான பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும். It will be full of treasures. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வீடுகளில் இந்த செல்வம் என்கிற ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க வேண்டியது தேவனுடைய பிரியம். And it is God's delight that this wealth should be filled in our houses as well. நாம் இந்த செல்வத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடுகளிலே குறைவில்லாமல் பெற்றிருக்க வேண்டுமானால் வேதம் நமக்கு சொல்லுகிற சில சத்தியங்கள் நாம் மறக்க கூடாது. So if you want to have this wealth and riches which the Lord gives us, blesses, then there are few truths in the Bible that we should not refuse. இந்த செல்வத்தை கையாள்வதை பற்றி வேதம் சொல்லுகிற சில முக்கியமான சத்தியங்களை உங்களோட நான் போதிக்க போகிறேன். I want to teach few important truths as how to handle this wealth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவதாக பிலிப்பியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 13 வசனத்தை பாருங்கள். Philippians chapter 4 verses 11 to 13. நான் என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். Not that I am speaking of being in need, for I have learned in whatever situation I am to be content. I know how to be brought low, and I know how to abound. In any and every circumstance, I have learned the secret of facing plenty and hunger, abundance and need. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தர விரும்புகிற செல்வத்தின் ஆசீர்வாதத்திலே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியத்தில் ஒன்று என்னவென்றால், நாம் நம்முடைய தேவைகளால்
நாம் ஆளுகை செய்யப்படக்கூடாது. The first important truth regarding the wealth, the blessings that the Lord gives in our house is, do not be controlled by wants. நம்முடைய தேவைகள் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது. Do not be controlled by your wants. அது நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்திற்கு அடிப்படையாக மாறக்கூடாது. It should not become the basis of the joy of your heart. அது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக அல்லது இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்கிற நிலைக்கு நம்ம போகவே கூடாது. It should not become the foundation of your life, or it should not become that you cannot live without that in your life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, That's why Paul says, எந்த நிலைமைக்கு நான் போனாலும் நான் மன ரம்யமா திருப்தியா வாழ கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். he says, in whatever situation it might be, I have learned to be content. எனக்கு தாழ்ந்து போனா கூட அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. So even if I am brought low, I don't find any problem with that. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லுவார். He says, in any and every situation, I have learned to be content. பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, குறைவுபட்டாலும் பரவாயில்ல, அதுல நான் திருப்தியா இருக்கிறதுக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன். And he says that even I am hunger and I am needy, I have learned to be content in that situation. அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதையெல்லாம் எனக்கு செய்ய முடியுதுன்னு சொல்றார். And he says, I can do all these things through Christ who strengthens me. அப்போ கர்த்தர் எதற்காக நம்மளை பலப்படுத்துறாருன்னா, நம்முடைய தேவைகள் நம்முடைய வாழ்க்கை ஆண்டு கொண்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். So the Lord strengthens us and keeps us so that our wants may not control our life. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரும் அப்படின்னா நிச்சயமாகவே நாம் பணத்தின் ஆசையின் மேல் சாய்ஞ்சிருவோம். If our wants try to or start to control our life, then we will be depending on money in our life. நம்முடைய நோக்கத்தையே நம்ம தவறாக வைத்துருவோம். So we will keep or we will change our purpose totally. வாழ்க்கை எதற்காக வாழுகிறேன் என்றே தெரியாம போய்டும். We will not know why we are living this life. ஆகவே தான் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 முதல் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 6 முதல் 7 வசனங்களை பாருங்க. So that's why if you read 1 Timothy chapter 6 verses 6 to 7. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Now there is great gain in godliness with contentment. உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். For we brought nothing into this world, and we cannot take anything out of the world, but if we have food and clothing, with these we will be content. அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில தேவைகள் அவங்கள ஆளுகை செய்யறது கிடையாது. So it means that these wants or needs are not controlling their life. அதாவது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அடிப்படையே என்னன்னா பணம். So it means that not that the money is the actual basis for me to be happy in my life. அப்படி அவங்க சொல்றது கிடையாது. They don't say so. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். So they say, no matter whether I have money or not, but I'm really happy and content in that. இதுதான் என் வாழ்க்கையின் அடிப்படை நான் சொல்ல மாட்டேன். I don't say this is the base of my life. இதுதான் என் வெற்றியினுடைய ரகசியம் நான் சொல்ல மாட்டேன். I don't say that this is the secret of my success. நான் ஒன்னையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போக போறதும் இல்லை. I have brought nothing into this world, and I'm not going to take anything out of the world. எனக்கு அதிகமா வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். I know to live abound. அதே வேளையில பட்டினியா இருக்க கூட எனக்கு தெரியும். And I know even to starve. இது என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிடையாது. This will not determine my life. அதனால இவர்களுக்கு பேராசை இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. Therefore they don't have a kind of greediness in them. அதுக்கு போய் தான் ஏசாயா 56:11 நீங்கள் வாசிப்பீர்களானால். That's why if we read Isaiah 56:11. 56:11. 56:11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெரும் வயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலுமிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். Yeah, they are greedy dogs which can never have enough, and they are shepherds that cannot understand. They all look to their own way, everyone for his gain from his quarter. அவனவன் தன் தன் வழியை பார்த்துக்கிறான். They all look after their own ways. அவனவன் தன்னுடைய லாபத்தை தான் பார்க்கிறான். And everyone is looking after their own gain. மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. They are not worried about others. ஏன் தெரியுமா? You know why? அவங்க நோக்கமெல்லாம் யாரா இருக்குன்னா வெறும் பணம் தான். Because the very purpose is money alone. அவர்களுக்கு ஒரு பேரே கொடுக்கிறாரு, அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறாரு, பேராசை உள்ள நாய்கள்னு சொல்றாரு. So here he calls the shepherds as greedy dogs. அதாவது எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு போதாவே போதாது. No matter how much they get it, they are not enough with that.
எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, Hebrews 13:5 says, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். keep your life free from love of money and be content with what you have. அதுதான் வேதத்துல பணம் வேதம் பணத்திற்கு விரோதமானது கிடையாது. So actually the Bible is not against money. எவ்வளவு வேணா கர்த்தர் செல்வத்தை தருவார். The Lord can give you how much riches you want. சாலமோன் நாட்கள்ல எண்ணவே முடியாத அளவு அவனுக்கு செல்வம் இருந்தது. In the times of Solomon they could not even number the riches they had. பணம் அல்ல பிரச்சனை. Money is not the problem. ஆனா பணத்தின் மேல் உள்ள ஆசை இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனை. But the lust of money is the problem. பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. The lust of money is the root of all evil. பணம் வேறு, பண ஆசை வேறு. Loving money is different. Money is different. Money and love of money both are different. இது ரெண்டையுமே நம்ம குழப்ப கூடாது. So we should not confuse with both the things. ஆனா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் நம்முடைய வீடுகள்ல செல்வத்தை தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். So I tell this because our Lord is faithful to give wealth and riches in our house. இதுவே நம்முடைய நோக்கமா மாறிட கூடாது. But this should not become our purpose. இதுவே நம்முடைய லட்சியமா மாற கூடாது. This should not become our motive. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடைசி நாட்கள்ல ஜனங்களுடைய பொல்லாத சுபாவங்களை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதுல 19 அடையாளங்களை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். You can read in 2 Timothy chapter 3 verse 2 where there are 19 signs of the last days that is evident in people's character. அதுல 19 காரியத்துல அவர் ரெண்டாவது எடுத்த உடனே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணப்பிரியரா இருப்பாங்கன்றத ஆரம்பிக்கிறார். Among these 19 signs immediately he starts with the second one as lovers of money. தங்களை தற்பிரியரா இருப்பாங்க, அடுத்தது பணப்பிரியரா இருப்பாங்க. So first they will be lovers of self, then lovers of money. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீடுகள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். So we should have the blessing of God in our house. பட் இதுவே நம்ம லட்சியமா மாறிட கூடாது. But this should not become our goal. இதுவே நம்முடைய நோக்கமா மாறிட கூடாது. This should not become our motive. இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமா மாற கூடாது. This should not become the secret of our life. நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், பேச்சு, பிரயாசம் எல்லாமே பணம் பணம் பணம்னு மாறக்கூடாது. Our intention, our thoughts, our goal, everything should not become money in our life. நம்முடைய குடும்பத்தை பார்க்கிலும் பணம் தான் முக்கியம்ன்ற மாதிரி போயிடக்கூடாது. We should not say our money is important than our family. நம்முடைய தேவைகள் நம்மை ஆண்டு கொண்டிடக்கூடாது. Do not be controlled by wants. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை கூட இழக்க ரெடியா இருக்காங்க, பணத்தை இழக்க ரெடியா இல்ல. Today many people are ready to lose their family but they are not ready to lose money. நிறைய பேர் குடும்பத்தாரோட இருக்க நேரத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க, பணத்தை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. Many people can even give up the time they spend with the family but they will not give up the time they spend with money. நாம அப்படி பணம் நம்மை ஆளுகை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. In that way we should not give room for this money to control us. பணம் நம்முடைய காலுக்குள்ள தான் இருக்கணும். Our money should be under our feet. நம்முடைய தேவைகள் நம்மை ஆளுக கூடாது. Our wants should not control us. ரெண்டாவது, நம்முடைய வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் செல்வத்திலனா இந்த மாதிரி ஒரு பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறது மாத்திரமல்ல. Secondly, if the blessings of the Lord should rest upon our house, we should not only be controlled by wants. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நம்முடைய வீட்டில் தேவனுடைய பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்கள் இருப்பதற்கு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான சத்தியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The second important thing that we need for the God's blessing to rest on our house is Matthew chapter 22 verse 21. இயேசு சொன்னார், Jesus said, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். Here Jesus said, render therefore unto Caesar the things which are Caesar's, unto God the things which are God's. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய செல்வத்தில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்கணும். யாருக்கு இந்த பணம் உரியதோ அவர்களுக்குரியதை நாம் அவர்களுக்கு செலுத்திவிட வேண்டும். The second thing is, do not withhold money from whom it is due. ராயனுடையதை ராயனுக்கு, தேவனுடையதை தேவனுக்கு. Render unto Caesar the things which are Caesar's, unto God the things that are God's. இன்னொரு விதமாய் சொன்னால், in other words, மனிதனுக்கும் சரி தேவனுக்கும் சரி நம்முடைய பண வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையில அவரவருக்குரியதை நாம் செலுத்துகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். We should have the habit of rendering or giving the portion that belongs to God and also that belongs to men. 1 தீமோத்தேயு 5:18 பாருங்க. If you read 1 Timothy 5:18, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும்
வேத வாக்கியம் சொல்லுகிறதே. For the scripture saith, Thou shalt not muzzle the ox that treadeth out the corn, and the laborer is worthy of his reward. இது ஊழியக்காரர்களை பற்றி எழுதியிருக்கு. This is written about the servants of God. இது எல்லாருக்குமே பொருந்தும். It is applicable for everyone. ஒருவரிடத்திலே நாம் வேலை வாங்குகிறோமானால், If we extract work from some person, நாம் வேலை வாங்குகிறவர்கள் யாற்ற வேலை செய்ய வைக்கிறோமோ அவர்களுக்குரிய கூலியை நாம தருகிறதுல தயக்கம் காட்டவே கூடாது. we should never hesitate to pay the money or the wages for the work that we have extracted from சில him. பேருக்கு பாருங்க, வேலை வாங்க தான் இஷ்டமே தவிர வேலைக்குரிய பணத்தை கொடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. Some people always want to extract money from people, but they always hesitate to pay the wages that is required for that. கர்த்தர் சொல்றார், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாத. The Lord says, you shall not muzzle the ox that treadeth out the corn. அது டெய்லி அந்த விளைச்சலை பாக்குது. So it is taking care of the productivity every day. டெய்லி அதை கண்ணால பார்க்கும்போது அதுக்கு ஆசை வந்துச்சுன்னா அதை சாப்பிடுறதுக்காக நீ விட்டுறணும், அதை வாயை கட்டக்கூடாது. So when it sees the harvest, then when it has a desire to eat it, you shall not tie its mouth, but you have to loosen it. அதாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒருவற்ற வேலை வாங்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு அவனுக்கு இதுல இருந்து ஒரு ஆதாயம் வரும்னு அவன் நினைக்கிறான். அந்த ஆதாயம் வர்ற நேரத்தை தடுக்க கூடாது. So it means that when you extract a work from a person, and if he thinks that he can get some gain out of it, then you should not stop that gain from him. அதாவது அர்த்தம் என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இவ்வளவு நான் பாடுபட்டேன், கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு கொடுக்கிற சம்பளம் போதலையே, எனக்கு கொடுக்கிற வருமானம் போதலையே, எனக்கு நியாயமாக வர வேண்டிய கூலி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஏங்கக்கூடாது. So it means that they should not earn for the just or the wages that they should be receiving for the work that they have done for you. அப்படி நாம் செய்வோமானால் அது நமக்கு தீங்காக இருக்கும். If we do so, then that becomes a evil for us. நம்முடைய வீட்டில் அந்த அநியாய கூலி இருக்க கூடாது. We should not have that unjust money in our house. இன்னொருவனுடைய உழைப்பினுடைய பலன் நம்ம கையில இருக்க கூடாது. We should not have the reward of the labor of other person in with us. இது எல்லாருக்குமே பொருந்தும். This is applicable to everyone. அது உங்க வீட்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம். It might be your servants working at your home. ஒருவேளை நீங்க ஆரம்பித்த ஒரு பணியில உங்க கீழ வேலை செய்றவங்களா இருக்கலாம். Or it might be people who are working under you in a business that you have started. அது உங்களிடத்துல ஊழியம் செய்கிற ஊழியர்களா இருக்கலாம். Or it might be other fellow pastors, associate pastors working under you. ஒருவர் இடத்துல நீங்க பணியை வாங்கி அவர்களுடைய பிரயாசத்தினால் நீங்க நன்மை பெறுறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா இதற்குரிய கூலியை நீங்க கொடுக்கணும். If you extract a work from a person, if you receive some goodness out of it, then surely you have to pay the reward for that. நம்முடைய எல்லா நற்பலன்களிலிருந்து நாம் நமக்காக உழைக்கிறவங்க, அது சரீர பிரகாரம் இருக்கலாம், மூளை ரீதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம், எதில் இருந்தாலும் நம்முடைய நற்பலன்கள்லேருந்து அவர்களுக்கு ஒரு பங்கை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். So whatever work it might be a physical work or mental work or any kind of work they do for you, you are supposed to give a portion of it for them. அதாவது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இப்போ ஒரு புதுசாக ஒரு பழக்கம் கொஞ்சம் வருஷமாக என்ன பழகிட்டோம்னா, இந்த இலவசங்களை பெற்றே பழகிட்டோம் பாருங்க. So recently in Indian culture we are more used to these freebies in this nation. எதுவுமே இலவசமாக தான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். We are living in a world where we expect everything to get free of cost. அதற்காக உழைக்கிறவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை நிறைய பேர் கிடையாது. We don't have the heart to pay for the people who work for it. அதாவது கஷ்டப்படுறாங்களா, நமக்காக நேரத்தை செலவழிக்கிறாங்களா, நமக்காக உழைக்கிறாங்களா, பாடுபடுறாங்களா, அவர்களுடைய வேர்வைக்கு கூலியை ஆண்டவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. The Lord is expecting the reward or the wages for the person who is working for me, who is laboring for me, who is toiling for me. அது நம்ம கொடுக்காமல் போவோமானால் அது அநீதி. So if you don't give that, that is unjust. நாம நீதிமானா இருக்க மாட்டோம். You cannot become a just. நீதிமானுடைய வீட்ல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். The blessings of the Lord will rest on the habitation of the just. ஆகவே தான் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's if you read in Proverbs 10:2, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. Treasures of wickedness profit nothing. நீங்கள் இன்னும் நீதிமொழிகள் 21:6 வாசிப்பீர்களானால், if you read Proverbs 21:6, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும்னு போட்டிருக்கு. It says the getting of treasures by a lying tongue is a vanity tossed to and fro of them that seek death.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அர்த்தம் என்ன? What does it mean? நீங்க பொய் சொல்லி ஏமாற்றி நீங்க பொருளை சம்பாதிக்க கூடாது. You should not earn or profit anything by lying or deceiving some person. இன்னொருவனை வேலை வாங்கிட்டு நீ செய்யல, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அவனுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான கூலியை தடுத்து வாங்கிட்டு நாம மடியில போடுவோமானா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. If you extract a work from a person, but if you stop paying him the wages for which he has done by giving blame excuses or lying and cheating him and having the money with yourself, then that will not be a just one. சகேயு வீட்டுக்கு இயேசு போன பொழுது அநியாயமாய் வாங்கின கூலியை 4 மடங்கு திரும்பி தர்றேன்னு அந்த மனுஷன் வாக்கு பண்ணியிருந்தான். When the Lord went to the house of Zacchaeus, he also promised that he will pay or restore fourfold the money which he has got by false accusation. யோபு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிப்பீர்களானால், if you read Job chapter 8 and verse 6, சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாகமாக்குவார். if thou wert pure and upright, surely now he would awake for thee and make the habitation of the righteousness prosperous. சாங்கோபாங்கமாக்குவார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா செழிப்பாக்குவார்னு அர்த்தம். So it means that he will make your house righteous, so prosperous. அப்போ உங்க வீடு செழிக்க வேண்டுமா? So if your house ought to prosper, சுத்தமும் செம்மையுமா இருங்க. you should be pure and upright. அப்படி நாம இருப்போமானா கர்த்தர் நமக்காய் விழித்து நீதியுள்ள நம்முடைய வீட்டுக்கு தேவன் செழிப்பை அனுப்புவார். If you be so, then the Lord will be awake for you and send the prosperity to your house of righteousness. நான் சொல்லுவேன், முதலாவது நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய தேவைகளால் நாம் ஆளுகை செய்யப்படக்கூடாது. First I tell you, if the Lord's blessing ought to rest upon your house, you should not be controlled by your wants. ரெண்டாவது, நாம் யாருக்கு இந்த பணம் உரியதோ அவர்களுக்குரிய கூலியை சம்பளத்தை நாம் கொடுக்க பழக வேண்டும். Second, do not withhold money from whom it is due. அவங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிச்சிட்டு போகணும். So when they receive that wages or salary, they should rejoice and bless us and go. மூன்றாவது, நம்முடைய வீட்டில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டுமானால் மூன்றாவது ஒரு சத்தியம் வேதம் நமக்கு போதிக்கிறது. So the third thing that the Bible teaches for the financial blessing to rest upon our house, நீதிமொழிகள் 12:27, Proverbs 12:27, 12:27, 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. The slothful man roasteth not that which he took in hunting, but the substance of a diligent man is precious. இதிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புறேன். Here I want to emphasize an important thing. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லது விசேஷமா பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டுமானால், when we need to have the Lord's blessing or especially the financial blessings, மூன்றாவது, நாம் நம்முடைய நேரத்தையும் நாம் பெற்ற பணத்தையும் வீணாக்க கூடாது. Third, do not waste the time and money. நமக்கு இருக்கும் நேரத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்த செல்வத்தையும் வீணாக்க கூடாது. Do not waste your time and money. இந்த நாம் வாசித்த நீதிமொழிகள் 12:27 பார்த்தீங்கன்னா, ஏன் இவனுடைய வாழ்க்கையில தரித்திரம்னு கேட்டிங்கன்னா, அவன் வேட்டையாடிட்டான், ஆனா வேட்டையாடி பிடிச்சதை அவன் சமைக்கலையா. So why in this verse that we read in Proverbs 12:27, why there's a poverty in the house of this man? It's because he has already hunted, but he is not cooking or roasting what he has hunted. அவனுக்கு சோம்பல். He is very slothful. அப்புறமா இன்னொரு முறை நான் பொரிக்கிறேன், I will roast it later. இப்போ எனக்கு நேரம் இல்ல, now I don't have time அப்படின்னு சொல்லி அவன் சோம்பலா உட்கார்ந்திருக்கான். He is very lazy or slothful. அவனுடைய வீட்டிலே அருமையான பொருட்கள் இருக்க போகிறது இல்ல. So there's not going to be good things at his house. ஆனால் அடுத்த பகுதி சொல்கிறது, but if we see the next part, அவன் மாத்திர ஜாக்கிரதையா இருப்பானானா, but if he is diligent, அவன் வீட்டில் அருமையான பொருட்கள் பொக்கிஷங்கள் இருக்கும். then the substance would be precious in his house. கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுக்கும்போது அந்த நேரத்தை வைத்து நாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும். When the Lord gives us time, we have to make use of the time and work hard. அந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. We should not waste that time. கொடுத்த வாய்ப்புகளை, நமக்கு கிடைத்த நல்ல சந்தர்ப்பங்களை வீணடிக்க கூடாது. We should not waste the opportunities and good chances that we receive. இப்படி நம்ம நேரத்தை வீணடிக்கிட்டே எடுத்து போமானா நம்ம வீட்டில் செல்வம் இருக்காது, கரைந்து கொண்டே இருக்கும். If we keep
wasting the time that we get, then we will not have any kind of substance or wealth at home. கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்காரா? If the Lord has given you good health, கர்த்தர் நமக்கு நல்ல பலன் கொடுத்திருக்காரா? if the Lord has given us good strength, கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்காரா? if the Lord has given us wisdom, ஒரு சின்ன வாய்ப்பை தருகிறாரா? if the Lord gives a small opportunity, அற்பமான ஆரம்பமா இருந்தா கூட அசட்டை பண்ணாம நான் போய் வேலை செய்வேன். even it is a small beginning, I will not despise it, but I will do it. நாம வீண் அலுவல்காரராக நம்ம சுற்றி திரியக்கூடாது என்று பவுல் எச்சரித்தார். Paul also warns that you should not just move around as busybodies. நாம காரியத்துல கருத்துள்ளவர்களா இருக்கணும். You should be very careful, you should be very focused on the subject. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும். Everyone should mind their own business. அவங்க கடினமா உழைக்கிறவர்களா இருக்கணும். They should work very hard. அவங்களுக்கு ஆண்டவர் எந்த பகுதியில எந்த இடத்துல வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அவளுக்கு உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறாரோ, அது உலக வேலையோ ஊழியமோ எல்லாத்திலுமே நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டும். So in whichever field or whichever part the Lord has given them work, even the worldly work or in the spiritual work, we should work with all involvement. சில பேருக்கு உட்கார்ந்து வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு நின்னுட்டு வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு சுமந்துட்டு வேலை செய்யறதா இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப நடந்து வேலை. என்ன வேலை கர்த்தர் நம்ம செய்ய பணித்திருக்கிறாரோ அந்த வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். For some it might be they have to do work sitting all the way, some have to do their work standing, some have to do work walking, some have to do work the other way, but whatever work it might be, whichever the Lord has given us, we have to do it with all involvement. நமக்கு தெரியணும், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் வேலை செய்கிறேன். So we should know I do the work in the time that is given to me. காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. You should not waste your time. விரயம் பண்ணுகிறவர்களா இருந்தால் வீட்டிலே தேவனுடைய செல்வத்தின் ஆசீர்வாதம் இருக்காது. If you waste time, then the prosperity of wealth will not rest in your house. தேவன் கையிலே கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களை சோம்பலினால நம்ம பயன்படுத்தாம விட்டுறக்கூடாது. We should not lose or waste the opportunities that the Lord has given us because of our laziness. வேட்டையாடினதை பிடிச்சிட்டு அதை சமைக்கிறது கிடையாது. When you have taken what you have hunted, but you are not roasting it or cooking it. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தால் உங்கள் வீடு அருமையான பொருட்களால் நிரம்பும். But if you are diligent, your house will be full of precious things. எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் விதைக்கிறவனுக்கு அறுவடையை தருகிறார். I know one thing, the Lord gives the harvest to the one who sows. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. He is a righteous judge. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். So whatever a man sows, so shall he reap. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். Initially it might be very hard. ஆரம்பத்துல கொஞ்சம் வருமானம் குறைவா இருக்கலாம். Initially you may have low income. ஆரம்பத்துல கொஞ்சம் கண்ணீர் இருக்கலாம். Initially you may have to shed tears. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். The Bible says he who sows with tears will reap with joy. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் கடினம் இருக்க தான் செய்யும். No matter whatever work it might be, initially that will be very difficult. வாழ்க்கையில பெரிய அளவுல உயர்ந்த யாரை வேணாலும் நீங்க போய் பாருங்க, வேலையிலயோ வியாபாரத்திலயோ ஏன் ஊழியத்துல கூட பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் பிந்தின நாட்கள்ல அதோட பலனை பெருமளவு அவங்க அனுபவிப்பாங்க. Consider any person who are in the top position today, it might be worldly work or even in the ministry, initially they would have worked very hard and they would have struggled very hard, but later times they would have reaped that reward in an enormous way. ஆரம்பத்துல பார்த்தா ரொம்ப தனிமையா இருப்பாங்க. Initially they would be very alone. ஆரம்பத்துல யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. Initially there is no one to help them. ஆரம்பத்துல ரொம்ப வேர்த்து அவங்க வேலை செய்வாங்க. Initially they may have to sweat so much. ஆரம்பத்துல ரொம்ப வேதனைப்படுவாங்க. Initially they will have so much of pain. பட் அவங்க விடாம முயற்சி செய்து வேலை செய்யும்போது கர்த்தர் பலனை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தருவார். But when they consistently work hard, the Lord will give them reward enormously. எடுத்த உடனே நாம வசதிகளை தேடக்கூடாது. We should not seek for comforts at the initial stage itself. முதல் நாளே உயர்ந்த பதவிகளை தேடக்கூடாது. We should not seek for the top positions on the very first day. எடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில 100% வெற்றியை தேடக்கூடாது. We should not seek for 100% success on the very first day. எடுத்த உடனே பாராட்டு கிடைச்சிரும், அங்கீகரிப்பு கிடைக்கும்னா கிடைக்காது. If you expect that you have to receive this appreciation, acknowledgement on day one, you will not get it. ஆனா நீங்க வேலையில ஜாக்கிரதையா இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களை நோக்கி பலன் வந்து கொண்டிருக்கிறது என்பதுல சந்தேகமே இல்லை. But if you are diligent in your work, and there is no doubt all the reward will come to you. ஒரு பக்கம் சொன்ன நேரத்தை வீணாக்க கூடாது. So on one side I said, do not waste your time. அதே வேளையில நீங்க சம்பாதிச்ச பணத்தையும் வீணாக்க கூடாது. And at the same time, do not waste the money which you have earned. நீதிமொழிகள் 21:17 பாருங்க. Proverbs 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான்,
மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆகிறதில்லை. Whoever loves pleasure will become poor. Whoever loves wine and olive oil will never be rich. நீதிமொழிகள் 23:21 பாருங்க. Proverbs 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். For drunkards and gluttons become poor, and drowsiness clothes them in rags. ஒரு பக்கம் நாம நேரத்தை வீணாக்காம நம்ம வேலை செய்யணும்னு சொன்னேன். I said first we should not waste our time on one side. இன்னொரு பக்கம் நமக்கு சம்பாரிச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை குடிவெறிக்கும் போஜன பிரியத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோமானால் அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். So on the other hand, if you use the money or waste the money which you have earned for drinking, for eating and for other pleasures, then we will become poor. நாம் சம்பாதிப்பதில் மாத்திரம் இல்ல, நம்முடைய செலவுகளை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். So not only in earning, but we should be very careful in spending as well. நிறைய வீடுகள் ஏன் கடன் அவர்களை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு கேட்டா அவங்களுடைய செலவுகளை குறித்து ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்காது. So why there are many debts in the house of many houses is because they don't have control over their expenses. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லோனுக்கு மேல இன்னொரு லோன் வாங்கி கொண்டே இருப்பாங்க. So they will be getting loan after loan. அவங்க வாழ்க்கை அந்த வட்டியை விட்டு அவங்க ஒரு நாள் அவங்க விடுதலை பெறவே மாட்டாங்க. They will never get a deliverance from that interest in their life. எப்ப பார்த்தாலும் வட்டிக்காரர்களோட தான் லைஃப் இருக்கும். So their life will be always revolving around the interest payers. அதுல ரெண்டுல ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். So there would be one of the reason among these two. ஒன்னு என்ன? What is the one? வேலை செய்ய வேண்டிய நேரத்தை வீணாக்கிட்டு சம்பாதிக்காம உட்கார்ந்திருக்கிறது. They would either waste time and do not work hard in the time they have. அது அவங்களுக்கு வாழ்க்கையில கடன்களை உள்ள கொண்டு வந்துரும். So that will bring debts into their life. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செலவு பண்றத ஒரு கட்டுப்பாடு இல்லாம செலவு பண்றது. On the other hand, they will not have a control over their expenses. நாம இதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful in this. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்றது கட்டுப்பாடு இல்லாம போயிட கூடாது. Just because the Lord has blessed us, it doesn't mean that we should not go beyond control. அப்பா சொல்லுவாங்க, சில பேருக்கு பணம் கையில வந்துருச்சுன்னா அதை செலவழிக்கிற வரைக்கும் அவங்க கை அரிப்பு நிக்காதுன்னு சொல்லுவாரு. So father used to say, if some people get money in their hands, they will not sleep, they will until they waste the entire money. அந்த பணத்தை செலவழிச்சு தீக்கிற வரைக்கும் அவன் நிம்மதி வராது. So until they waste money or spend away the entire money, they will not feel peaceful. அவங்களுக்கு அது மொத்தமா செலவழிச்சிரணும், எதையாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு செலவழிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதி. They have to spend it anyway, either eat it or do something and spend the entire money. அப்படி இருக்க கூடாது. You should not be so. நம்ம கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be very responsible for all the money that the Lord has given us. கர்த்தர் நம்மை உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். The Lord has made us as stewards. அதை நாம ஜாக்கிரதையோடு செலவழிக்கணும். We should be very careful in spending that. உங்களுக்கு தெரியும், இளைய குமாரன் அப்பாவுடைய மொத்த ஆஸ்தியையும் நண்பர்களோடு சேர்த்து மொத்தமா அழித்து போட்டான்னு நம்ம பார்க்கிறோம். You know, the younger son, he squandered all the wealth of his father along with his friends. கடைசில பாருங்க, தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பிடுறது கூட இல்லாத அளவு ஒரு பிச்சைக்காரனை போல மாறினார். At last he became a beggar where he could not find food for his own hunger. நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒருவேளை நமக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம், நம்முடைய கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். Sometimes the Lord would have given the blessings of our father and parents to us, otherwise the blessings of our hands to us. இத ரெண்டையும் நம்ம அழிக்கிறவர்களா மாறக்கூடாது. We should not waste both the things. எத்தனையோ வாலிபர்களை நான் பார்க்கிறேன். I see many young people. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சம்பாதிக்க பலன் தர்றாரு. The Lord gives them strength to earn very well. ஆனா சம்பாதிக்கிறத மொத்தத்தை சாப்பிட்டே அழிச்சிடுறாங்க. But they waste the entire money by eating. மொத்த பணத்தையும் துணி வாங்குறதுல செலவழிச்சிடுறாங்க. They spend entire money for buying dresses. கண்ணுக்கு பார்க்கிறதுல எது இன்பமா இருக்கோ அதிலேயே அவங்க செலவழிச்சு மொத்தமா பணத்தை ஒண்ணுமே இல்லாத லெவல்ல மாறிடுறாங்க. So they just buy whatever is pleasing to their eyes and they spend and waste the entire money in that. சில பேர் பார்க்கிறேன் நான், அவங்க சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு போதல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்டே காசு கேக்குறாங்க. So there are certain young people where whatever they earn is not sufficient for them and they also ask money from their parents. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வயசு 30 வயசு இருக்கும். They might be 30 years old. 40 வயசு இருப்பாங்க. They might be 40 years old. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்பா அம்மாக்கு காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க அப்பா அம்மாட்டே காசு வாங்குவாங்க. When we expect that they have to go for a job and give money to their parents, but they get money from their parents. 40 வயசு வரைக்கும் இன்னும் கொடுங்க, எனக்கு பத்தல, எனக்கு அதுக்கு போதல, இது போதல, நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன்னு
வாங்கிட்டே இருப்பாங்க. So until 40 years, they will say that give me money, this is not enough, this is not sufficient, I want to buy this, that, and they will be receiving money more. அவசரத்துக்கு வாங்குறது தப்பு கிடையாது. It is not wrong to get money for இதுவே emergency. வாழ்க்கை முறையா மாறிடக்கூடாது. But that should not become your lifestyle. அதாவது அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாத்து அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ எப்படி செலவழிக்கணுமோ ஜாக்கிரதையாக செலவழிக்க நமக்கு தெரியணும். So we have to keep and save the money or the income of our parents, and we have to invest them properly in certain things. அது நம்முடைய கைக்கு இலவசமாய் வந்திருந்தாலும் அது ரொம்ப பிரயாசத்தினாலும் ரொம்ப வேதனையில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. Don't ever forget, though you receive it free of cost, but it has come with great labor and toil of your parents. Don't waste your time and don't waste your hard earned money. உங்க நேரத்தையும் வீணாக்காதீங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை வீணாக்கிடாதீங்க. அப்படி வீணாக்குவோமானால் நம்முடைய வீடுகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. If we waste so, then the blessing of the Lord will not rest upon our house. நான்காவது ரொம்ப முக்கியமானது, Fourth important thing, நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் இருக்க வேண்டுமா? if the blessing of the Lord should rest upon the prosperity of our house. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Ecclesiastes chapter 5 verse 10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. He who loves money will not be satisfied with money, nor he who loves wealth with his income. This also is vanity. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். We'll also read one more verse. நீதிமொழிகள் 15:27. Proverbs 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். He that is greedy of gain troubleth his own house, but he that hateth gifts shall live. நான்காவது முக்கியமான ஒரு சத்தியம், Fourth important truth, நம்முடைய வீட்டிலே தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் பணத்தை ஆராதிக்காதீர்கள். if we need to have financial blessings of God in our house, do not worship money. பணத்தை ஆராதிக்காதீர்கள். Do not worship money. பணமே தெய்வம் என்று நினைக்காதீங்க. Don't consider money to be a god. வேதம் சொல்லுகிறது அந்த பணம் உங்களுக்கு ஒரு நாளும் திருப்தியை கொடுக்காது. The Bible says this money will never give you satisfaction. செல்வ பெருக்கினால் ஒரு செல்வ பிரியன் திருப்தி ஆகவே முடியாது. So a rich man cannot be satisfied with the wealth. அதுக்கு பதிலாக நீங்க பொருளாசைக்காரராய் நீங்கள் இருப்பீர்களானா உங்க சொந்த வீட்டையே கலைக்கிறவர்களாய் நீங்க மாறுவீங்க. So if you are greedy of gain, you trouble your own house. நம்ம என்றைக்கு இந்த பொருளை பணத்தை நம்ம தெய்வமாக மாற்றுவோம்னா எப்படியாவது அதை அடைஞ்சிரணும்னு நினைக்கும் போதுதான். So only when we want to somehow attain this money, then we will make this money a god. எப்படியாவது அதை அடைஞ்சிரணும், அத Somehow I want to attain the money. அப்படி நம்ம இருக்க கூடாது. We should not be so. நம்ம தேவ பயத்தோடு பணத்தை சம்பாதிக்கிறவர்களா இருக்கணும். We should earn our money with the fear of God. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, that you read in Philippians chapter 3 verse 19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு என்று போட்டிருக்கு. it says whose end is destruction, whose god is their belly. பாருங்க, ஒரு தேவனை போல பணத்துக்கு பின்னால ஒருவன் போக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, if a person goes behind money like as he goes behind God, அதை அடைவதற்கு அவன் எந்த காரியத்தையும் செய்ய துணிந்து விடுவான். so he will dare to do anything to attain it. அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, that you read in Romans chapter 16 and verse 18, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். for they that are such serve not our Lord Jesus Christ, but their own belly, and by good words and fair speeches deceive the hearts of the simple. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? கர்த்தருக்கு ஊழியம் செய்யலையா சிலர்? They don't serve God. அவங்க என்ன செய்றாங்கன்னா தங்க வயிற்றுக்கு தான் ஊழியம் செய்றாங்க. They serve their own belly. இந்த வயிற்றை நிரப்புறதுக்கு, தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு அவங்க நயமாக பேசி இச்சகமா பேசி அவங்க என்ன பண்றாங்கன்னா கபடி இல்லாத, அதாவது வெகுளின்னு சொல்லுவாங்க பாருங்க, கள்ளங்கபடி இல்லாதவங்களை ஏமாற்றிடுவாங்களாம். So therefore they use these good words and fair speeches and deceive the heart of the innocent people to fill their belly and satisfy their needs. மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒருவனுடைய இருதயம் போகுது அப்படின்னா
அவன் தேவனாக பணம் மாறிவிட்டது. So if a person's heart go to the extent of deceiving a person to earn money, then it means this money has become God for him. நாம ரொம்ப எச்சரிப்பா இதை கவனிக்கணும். So we have to handle it very carefully. நான் பணம் சம்பாதிக்கிறதை என்னுடைய லக்காக நோக்கமாக வைத்திருக்கிறேனா? Have I kept this earning money as my goal in my life? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வேன்ற துணிச்சல் எனக்கு வந்திருக்கா? So do I have guts to do anything to earn money? பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நல் ஒழுக்கங்கள் எல்லாம் நான் இழந்து போயிட்டேனா? So have I lost good character, good things in my life just to earn this money? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களை திருடி இப்படியெல்லாம் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு திட்டமும் நான் முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறேனா? Am I trying to plot out things to earn money by deceiving other people? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்முடைய வீட்டுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா பணம் நம்முடைய தேவனாக மாறக்கூடாது. If the Lord's blessing ought to be on our house, then this money should not become our God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் இதை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பங்களுக்கு நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது அவர்களுக்கு கொடுத்த 7 நடைமுறை சத்தியங்களை உங்களுக்கு ஒரு வரிசைப்படுத்தி குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். So before I want to end this, I just want to tell you 7 important practical tips for money management which I already spoke to the family fellowship. 7 காரியங்கள் நீங்க வேணும்னா குறித்துக் கொள்ளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். So 7 important things you can note down, it will be very useful to you. முதலாவது முக்கியமான குறிப்பு, first point, உங்கள் வீட்டிலே உள்ள பொருளாதார தீர்மானங்களை கணவன் மனைவியாக சேர்ந்து செய்யுங்கள். First, make financial decisions together as husband and wife. நீங்க தன்னிச்சையாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாதீங்க. Don't involve in any kind of endeavor alone. ரெண்டு பேரும் அல்லது குடும்பமாக சேர்ந்து தீர்மானங்களை எடுங்க. You have to take decisions together or as a family. உங்கள் வருமானமும் உங்கள் செலவும் நீங்களே கண்காணிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, இன்னொருவரும் அதன் மேல் கண்காணிப்பும் அதன் மேல் ஒரு கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். You should not be you alone who monitor your income and expenses, but you should have other person who also monitors and have concern about it. அப்படி இன்னொருவர் நம்முடைய பணத்தின் வருமானத்தையும் செலவையும் கண்காணிக்கிறவர்களா இருப்பார்களானால் தவறு வரும்போது அவர்களால் சுட்டிக்காட்ட முடியும். So in that way, if you have someone else also to monitor your income and expense, then if you find something flaw in that, they will be able to rectify it. கணவன் மனைவிக்கு உத்தரவாதம் உள்ளவன், மனைவி கணவனுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் பொருளாதார வாழ்க்கையில் இருக்கணும். So the husband should be responsible, should have the responsibility over wife, and wife should have responsibility over husband in financial things. தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. You should not act individually. நீங்க திருமணமாகாத பிள்ளைகளாய் பெற்றோரிடத்தில் இருப்பீங்களானா பெற்றோருக்கு தெரியணும் உங்க வருமானம் என்ன, உங்க செலவு என்ன, எப்படி நீங்க அதை செய்றீங்கன்னு அவங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். If you are not married and young people, if you stay with your parents, then your parents should know how you handle that money. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, second, சிறு காரியங்களா இருந்தாலும் கொஞ்சம் பணமா இருந்தாலும் உண்மையா இருங்கள். Be faithful in small things. கொஞ்சமா இருந்தாலும் உண்மையா இருங்க. Though it is small, be faithful in small things. கொஞ்சத்துல நீங்கள் உண்மையா இருந்தால் அதிகத்துக்கு நீங்கள் அதிபதியாய் மாறுவீர்கள். So if you are faithful in small things, then you will become a ruler of great things. மூன்றாவது, third, உங்கள் வீட்டின் தேவைகளை சந்திக்க ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள். Supplement or complement each other in work. ஒரே ஆள் உழைத்து கொண்டே இருக்கணும், சம்பாதிக்கணும், ஒருவர் செலவழித்து கொண்டே இருக்கணும் கிடையாது. ஒருவர் பண ரீதியாக அவங்க சம்பாதிச்சு கொடுத்தால் இன்னொருவர் வேலை ரீதியாக அந்த பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாண்டு அதை பராமரிக்கத்தக்க காம்ப்ளிமெண்டரி ஒர்க் இருக்கணும். So it's not that one person should work hard and get the money, the other person will keep on spending it, not that way, but you have to complement and supplement each other by one may earn it, the other may handle it properly. அதாவது ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். I don't say that both have to go for work. ஒருவர் தான் வேலைக்கு போறாங்கன்னா கூட இன்னொருவர் அதை உக்கிரானத்துவமாய் அதை செலவழிப்பதற்கு அவங்களுடைய பங்களிப்பை அதுல அவங்க தரணும். So if one person works also, the other person should give their part in handling it properly. நான்காவது, fourth, பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய விலையை கற்றுக் கொடுங்கள். Teach children the value of money. தங்களுக்கு இருக்கிறது போதும் என்றும் அது போதும் என்கிற ஒரு மனப்பான்மையை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுங்கள். So teach them that they need to be confident and content with what they have. இரண்டாவது, எல்லா நேரத்திலையும் அடிக்கடி
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி சாதாரண நிலையிலிருந்து மேல உயர்ந்து வந்தீங்க அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவியுங்கள். And also, whenever you get an opportunity, you try to tell about your life as a testimony, how you came up in your life right from your small beginnings. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பொருளாதார பண தேவைகள் வரும் பொழுது பிள்ளைகளையும் உங்களுக்காக ஜெபிக்கும்படி தேவைகளை அவர்களிடத்தில் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். And also, when you have financial needs, you just tell that to your children and ask them also to pray for your financial needs. ஐந்தாவது, Fifth, வீட்டிலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். speak words of faith at home. வீட்டிலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். Speak words of faith at home. எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டு எப்பொழுதுமே குறை பேசி கொண்டிருக்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. Just come out of the habit of complaining and murmuring about things that you have. எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்காதீங்க. Don't keep complaining that you don't have this, you don't have that. இருக்கிறதுல மனரம்யமா இருங்க. Be content with what you have. மகிழ்ச்சியா இருங்க. Be happy. நன்றி உள்ளவர்களா இருங்க. Be grateful. கர்த்தர் இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார். The Lord will bless you more. நன்றி உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னும் அதிகம் தருவார். The Lord gives more to the grateful. ஆறாவது, Sixth, நீங்கள் தனிப்பட்ட விதமாக ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக நீங்கள் சம்பாதிப்பதிலேயும் செலவழிப்பதிலேயும் திருப்தியாய் இருப்பதிலேயும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பதிலேயும் ஒருவருக்கொருவர் நீங்க நல்ல உதாரணமாயிருங்கள். and you be an example in earning, in spending, and being content and in thankful. வெறுமனே பேசுவது முக்கியம் அல்ல. It's not just speaking alone is important. நீங்க உங்க வாழ்க்கையின் மூலமா நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் நில்லுங்கள். But you stand as an example through your life. பிள்ளைகளுக்கு இப்படி செலவு பண்ணக்கூடாது அப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு போதிச்சுட்டு நாம விலையுயர்ந்தவைகளை நாம் அடிக்கடி வாங்கி கொண்டே இருப்போமானால் அவர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டாய் இருக்காது. If you just tell and teach your children that you should not this, you should not spend this way, that way, but if you keep on buying expensive things, that will not be a good example. நீங்கள் குடும்பத்தாருக்கு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு நீங்க பெருந்தீனியா இருப்பீர்களானால் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்காது. So if you try to teach your family members in a good way, but if you remain a glutton, then that will not be a good example. கடைசியாக ஏழாவது, At last and seventh one, கர்த்தர் உங்கள் பொருளாதார வாழ்க்கையிலே தயவை கொடுக்கும்படி ஜெபியுங்கள். pray for favor of God in your financial life. கர்த்தர் உங்களுக்கு தயவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். Pray for favor of God. யாபேஸ் ஜெபம் பண்ணா, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். Jabez prayed, O Lord, bless me indeed and enlarge my territories, and that thy hand might be with me, and thou wouldest keep me from evil, that it may not grieve me. உங்கள் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And make your needs known to God. நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவர். And the Lord is able to fill all your needs according to his riches. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய வீடுகளை தம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களால் நிறைத்து தேவன் நம்மை மென்மேலும் உயர்த்தி நடத்துவாராக. May the Lord fill our houses with his financial blessing and prosperity and bless us more. 4 காரியங்களை கவனித்தோம். We saw 4 important things. தேவைகளாலே ஆளுகை செய்யப்படாதீர்கள். Do not be controlled by your wants. இரண்டாவது, யாருக்குரியதை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை மறவாமல் கொடுங்கள். Do not withhold money from whom it is due. மனிதனுக்குரிய கூலியா மனிதனுக்கு கொடுங்கள். தேவனுக்குரிய காணிக்கையா தசோபாகங்களா கர்த்தருக்கு கொடுங்க. If it is the wages of man, you render it to him. If it is the tithes and offerings of God, render it to God. மூன்றாவது, உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதீர்கள். Third, do not waste your time and money. நான்காவது, பணத்தையே உங்கள் தெய்வமாக வணங்காதீர்கள். Fourth, do not worship money as your God. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் வீடுகளையும் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைத்து நடத்துவாராக. May the Lord bless your houses and with his prosperity, and may the Lord lead us. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we praise you. நீர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காய் நன்றி. Lord, thank you for the truth that you revealed. ஒரு நீதிமானுடைய வீட்டில்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நாங்கள் கவனித்தோம். Lord, we saw that the blessings of the Lord rest in the habitation of the just. ஆண்டவரே, அவனுடைய வீட்டை நீர் பொக்கிஷங்களால் நிரப்புகிறவர் என்று கவனித்தோம். Lord, we also saw that, Lord, you fill the house of the righteous with treasures. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்கள் இந்த சத்தியத்தை பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருப்பார்களாக. Lord, let everyone who heard this, Lord, let them follow your truth and let they become eligible and qualified to receive your blessings. தவறுகள் இருக்குமானால் அதை எல்லாம் சீர்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, if there is any flaws, Lord, give us grace to rectify them. எங்கள் ஒவ்வொரு வீடும் நிறைவான வீடுகளாய் இருக்கட்டும். Let our houses be an abundant houses, Lord. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நிறைவாக்கும். May the Lord bless us and fill us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.